அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோல நாம் தினமும் தவறாமல் இறைவார்த்தை எவ்வாறு வாசிப்பது என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் விவிலியம் வாசிக்கும் போது செய்கின்ற சில தவறுகளை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த தவறுகளை நாம் தவிர்த்தால் இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் ஆழமாக பதியும். முதலாவது, ஜெபம் செய்யாமல் வாசிப்பது. ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசிப்பது போல பைபிளை எடுத்து நாம் வாசிக்க தொடங்குகிறோம். இறை வார்த்தை ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை. அதை வாசிப்பதற்கு முன்பதாக சிறிய ஜெபத்தோடு நாம் தொடங்க வேண்டும். ஆண்டவரே, நான் வாசிக்கின்ற இறை வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தூய ஆவியானவரின் வழி நடத்தலையும் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இந்த சிறிய ஜெபத்தை ஜெபித்துவிட்டு அதன் பிறகு நாம் இறைவார்த்தை வாசிக்கும் போது அது நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இரண்டாவது, புரியாமல் அவசர அவசரமாக வாசிப்பது. ஒரு நாளைக்கு இவ்வளவு அதிகாரத்தை படித்து முடித்து விட வேண்டும் என்று ஏதோ ஒரு கடமைக்காக படிப்பது போல படிக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் குறைவாக வாசித்தாலும் கூட அதன் அர்த்தத்தை புரிந்து வாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் ஆராய்ந்து தியானித்து வாசிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிப்பது. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு முன்னும் பின்னும் என்ன நடந்துள்ளது, அது எந்த சூழலில் கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து வாசிக்க வேண்டும். நான்காவது, இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருப்பது. புனித யாக்கோபு இவ்வாறு கூறுகிறார், இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய செயலில் நிறைவேற்றுபவர்களாகவும் இருங்கள். நாம் வாசித்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்று தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது தவறு, சிலர் கடினமான பகுதிகளை விட்டு விடுவார்கள். வெறும் சங்கீதங்கள் அல்லது நீதிமொழிகளை மட்டும் வாசித்துவிட்டு திருவிவிலியத்தில் உள்ள மற்ற பகுதிகளை மற்ற புஸ்தகங்களை வாசிப்பது இல்லை. அவ்வாறு இருக்கக்கூடாது. திருவிவிலியத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். ஆறாவது தவறு, தொடர்ந்து வாசிக்காமல் விட்டு விடுவது. அதாவது ஒரு 10 நாள் வாசிப்போம், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வாசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எப்பமாவது டைம் கிடைக்கும் போது வந்து வாசிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வாசிக்காம விட்டுறது. இப்படி என்னைக்கோ ஒரு நாள் வாசிக்கிறது இல்லாம தினமும் தவறாமல் வாசிக்க வேண்டும். 10 அல்லது 15 நிமிடங்கள் எடுத்து நாம் இறைவார்த்தை வாசிக்கும் போது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. ஏழாவது தவறு, ஆண்டவருடைய வார்த்தையை அல்லது இறைவனுடைய குரலை கேட்காமல் இருப்பது. இறைவார்த்தை வாசித்தவுடன் கடமைக்காக வாசித்துவிட்டு அப்படி மூடி வைத்து விடக்கூடாது. ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இறைமக்களே, திருவிவிலியம் இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. அது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற உயிருள்ள வார்த்தைகள். அந்த இறை வார்த்தைகளை நாம் தினமும் வாசித்து தியானித்து வர வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நமக்கும் ஆண்டவருக்குமான உறவை இன்னும் உறுதிப்படுத்தும். மீண்டுமாக நாம் செய்கின்ற 7 தவறுகளை நான் உங்களுக்காக கூறுகிறேன். முதலாவது, ஜெபம் செய்யாமல் வாசிப்பது. இரண்டாவது, அவசர அவசரமாக வாசிப்பது. மூன்றாவது, ஒரு இறை வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து வாசிப்பது. நான்காவது, இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்காமல் இருப்பது. ஐந்தாவது, கடினமான பகுதிகளை தவிர்த்து விடுவது. ஆறாவது, தினமும் வாசிக்காமல் எப்பொழுதாவது வாசிப்பது. ஏழாவது, ஆண்டவருடைய குரலை கேட்காமல் இருப்பது. இதை தவிர வேறு ஏதாவது தவறுகள் நாம் செய்கிறோம் என்று நீங்கள் நினைத்தால் அதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேண்டும் என்பதையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.